வெயில் பயங்கரமா இருக்கு, ஏசி வாங்க முடியாது, ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏர் கூலர் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இங்க டவர் ஏர் கூலர், விண்டோ ஏர் கூலர், பர்சனல் ஏர் கூலர் போல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ப்ளோவர் டைப், ஃபேன் டைப் அப்படின்ற டிஃபரன்ஸ் வேற இருக்கு. ஸோ எந்த ஏர் கூலர் வாங்குறது உங்களுக்கு சரியா இருக்கும்? இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஃபேனோட ஆர்பிஎம் என்ன, வாட்டர் டேங்க் சைஸ் என்ன, பிரைஸ், எந்த ஏர் கூலருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், ஸோ எது நல்லா இருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் சொன்னதை வச்சு பெஸ்டா இருக்கிற ஏர் கூலர்ஸை 5000 ரூபாயில ஆரம்பிச்சு பட்ஜெட் வைஸா பிரிச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏர் கூலரை, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி ஏர் கூலரை, உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்ல இருக்க ஏர் கூலரை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அப்படி வாங்குறதுனால உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இதை விட பெட்டரா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ லிங்கையும் செக் பண்ணுங்க, பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏசியா ஏர் கூலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீப்பா இருக்கும், கரண்ட் கம்மியா இருக்கணும், கூலிங் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா ஏர் கூலர் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏசி ஏர் கூலர் ரெண்டும் டோட்டல் டிஃபரன்ஸ். இங்க ஏசி எடுத்தீங்கன்னா உங்க ரூமை முழுக்க கூல் ஆகிடும், நல்ல கூலான என்வரான்மெண்ட்ல உங்களால இருக்க முடியும். இதுவே ஏர் கூலர் போயிட்டீங்க அப்படின்னா ரூமோட வெப்பநிலையை உங்களுக்கு கம்மி பண்ணும், ஆனா ரொம்பலாம் கம்மி பண்ணாது. ஸோ இப்போ ஒரு 35 டிகிரி இருக்கு அப்படின்னா மிஞ்சி போனா 30 டிகிரி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு, அது கூட உறுதியா சொல்ல முடியாது. ஆனா என்ன நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா டைரக்டா உங்க ஃபேஸ்ல காத்தடிக்கும், கொஞ்சம் கூலான காத்தே அடிக்கும். இதனால உங்களோட பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ நீங்க கூலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலா ரூம் டெம்பரேச்சர் கம்மியாகனாலும் நம்ம படுத்திருக்கோம், நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேன் எதுவும் தேவை இல்லாமே நம்மள கொஞ்சம் கூலா வச்சுக்கும். ஸோ இதனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல ஏர் கூலரை வாங்கிட முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குது. சரி, ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஏர் கூலர்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க டவர் ஏர் கூலர்ஸ் இருக்கு, பர்சனல் ஏர் கூலர்ஸ் இருக்கு, விண்டோ ஏர் கூலர் இருக்கு, டெசர்ட் ஏர் கூலர் இருக்கு, ரூம் கூலர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எது யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களோட ரூம் சின்ன சைஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல டவர் ஏர் கூலர் அல்லது பர்சனல் ஏர் கூலர் போயிடலாம். நீங்க டவர் ஏர் கூலர்ல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு சின்ன சைஸ் தான் ஆக்குபை பண்ணும். ஏன்னா அது ஹைட் அதிகமா இருக்கனால ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ சின்ன இடத்துல உங்களால டவர் ஏர் கூலர் வைக்க முடியும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அது ஏர் ஃப்ளோவும் கம்மியா இருக்கும், அது கவர் பண்ற ஏரியாவும் கம்மியா இருக்கும். பர்சனல் ஏர் கூலர் விலை கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்சனல் ஏர் கூலர் தான் பே ஆகணும். இதுல இருக்க பிரச்சனையும் சேம் பிரச்சனை தான், கொஞ்சம் கம்மி இடத்தை தான் கவர் பண்ணும். ஸோ கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். விண்டோ ஏர் கூலர் ஒரு பெரிய இடத்த கவர் பண்ணும், உங்களுக்கு ஏரியா பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த விண்டோ ஏர் கூலர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோட பெஸ்ட் சஜஷனுமே விண்டோ ஏர் கூலர் தான். காரணம் என்னன்னா அதனோட சைஸ். ஏன்னா ஒரு விண்டோ ஏர் கூலர் வாங்கும்போது பிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இந்த விண்டோ ஏர் கூலர்ல ஒரு டீபாய், அந்த டயரோட வர மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் டீபாய் மேல வச்சுட்டேன். ஸோ இதனால எனக்கு ஹைட் அதிகமா கிடைச்சிருச்சு, என்னால எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போக முடியுது. ஏர் ஃப்ளோவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா சைஸ்ல அது கட்டமா இருக்கிறதுனால அதனால வெளியிருந்து ஏரை ஈஸியா சக் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப தூரம் த்ரோவும் பண்ண முடியுது, அதனோட கூலிங்கும் நல்லா இருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விண்டோ ஏர் கூலர். ஸோ என்ன மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அங்க தள்ளி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரூம் கூலர், டெசர்ட் கூலர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரூம் கூலர் பத்தி பெருசா தேவையே இல்லை, அது ஒரு பர்சனல் ஏர் கூலர் மாதிரி தான். ஸோ நார்மலா ஒரு சின்ன ஏரியா கவர் பண்ணும். டெசர்ட் கூலர் அப்படின்றது ஒரு பெரிய ஏரியா, உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலை கவர் பண்ணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதனோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா தான் டெசர்ட் கூலரை உங்களால எடுக்க முடியுது. என்ன டைப் ஏர் கூலர் எடுக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க. ஸோ இங்க ஏர் கூலருக்கு உள்ள இருக்க விஷயத்துல வருவோம். ஸோ இங்க மெயினா இருக்கிறது ஃபேன் ஏர் கூலர் அல்லது ப்ளோவர் ஏர் கூலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேன் ஏர் கூலர் எடுத்தீங்கன்னா அதுல இருக்க நல்ல விஷயங்கள், த்ரோ டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க ஃபேன் அப்படின்றப்ப ஒரு பெரிய ஏரியா கவர் பண்ணும். ஸோ நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ஃபேன் ஏர் கூலர் ரொம்ப உகந்ததா இருக்கும். அதே மாதிரி இங்க ஆர்பிஎம்மும் கம்மியா இருந்தாலுமே இங்க ஃப்ளோ அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேன் ஏர் கூலர்ல அவங்களால பெரிய டேங்க் சைஸும் கொடுக்க முடியும். இதனால நிறைய வாட்டர் அடைக்க முடியும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏர் கூலர் வாங்க போறீங்க அப்படின்னா டேங்க் சைஸை பார்க்காதீங்க, குறிப்பா ஆர்பிஎம் பாருங்க, ஏர் த்ரோ நல்லா இருக்கான்னு. இந்த டேங்க் சைஸ்ன்றது ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஏன்னா பெரிய டேங்க் இருக்கிறதுனால நிறைய தண்ணியை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ இங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி தான் நம்ம மேலேயும் பட போகுது. ஸோ அது நல்லா இருக்காது. சின்ன டேங்க் இருந்துச்சுன்னா அப்பப்ப தண்ணி மாத்திக்கிட்டே இருக்கும், இல்லைனாலும் மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அதனால தண்ணி மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்மெல் வர்றது வேற கம்மியாகும். ஸோ அதனால டேங்குக்காக அப்படின்னு எக்ஸ்ட்ரா பே பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்ன டேங்க் இருந்தாலும்
உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கா, பெரிய ஃபேன் இருக்கா, ஆர்பிஎம் அதிகமா இருக்கா, ஏர் ஃப்ளோ பெரிய ஏரியா கவர் பண்ணுமா அப்படின்றத மட்டும் பாருங்க. இந்த ஃபேன் ஏர் கூலர் எந்த மாதிரி இடத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமா வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரூமை ஃபுல்லா கவர் பண்ணனாலும் ஒரு ஹாலை கவர் பண்ணாலும் கொஞ்சம் பெரிய ஏரியா கவர் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். ப்ளோவரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும். இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனோட ஆர்பிஎம் கம்மி, காத்த கம்மியா தான் தள்ளும், ஆனா அதிக ஏரியாவுக்கு தள்ளும். இதனால கூலிங்கும் கம்மியா தான் தரும். ஸோ இங்க ப்ளோவரை கம்பேர் பண்ணும்போது கூலிங் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு லைட்டான கூலிங் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து நிறைய காத்த வெளியேந்து உள்ள எடுக்காது. இங்க ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர் கூலர்ல நம்ம தண்ணி ஊத்திருப்போம். இந்த தண்ணி ஊத்தி இருக்கிற தண்ணி வந்து சைட்ல இருக்க ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மேல படும். இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஈரத்தில் நனைஞ்சதுனால அந்த ஸ்ட்ரக்சர் வழியா காத்த சக் பண்ணி நமக்கு தள்ளும் போது இந்த ஹனிகோம்ல இருக்கிற ஈரம் மேல காத்து பட்டு அந்த காத்து கூலாகி அந்த கூலான காத்த ஃபேன் நமக்கு தருது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படிதான் ஏர் கூலர் கூலை தருது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிக காத்த உள்ள இழுக்காததுனால உங்களுக்கு அதிகமான கூலை தராது. இப்படியே ப்ளோவர் டைப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஏரியாவை தான் கவர் பண்ணும். டைரக்டா நல்ல ஃப்ளோல காத்து தரும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கு காத்து. அதே மாதிரி அதிக காத்த உள்ள சக் பண்றதுனால உங்களுக்கு அந்த பேட்ல இருந்து அதிகமான கூலிங்கை எடுத்து தரும். ஸோ அதனால நமக்கு வந்து கூலுமே அதிகமா இருக்கும். இது தவிர இதுல இருக்க நல்ல விஷயங்கள் ஒரே இடத்துல போக்கஸ்டா தரதுனால நம்ம அதிகமா ஏர் கூலர்ஸ்ல போக்கஸ்டான ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண போறோம். ரூம் ஃபுல்லா வேணும்னு யூஸ் பண்ண போறது இல்லை. நம்ம படுத்திருக்கோம்னா நமக்கு மட்டும் காத்து வேணும் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். நம்ம மூஞ்சி மட்டும் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்விங்கோட யூஸ் பண்ணி நம்மளால அப்படியே ஸ்விங் பண்ணி வச்சுக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம இதனோட ஆர்பிஎம் ரொம்ப அதிகம் அப்படின்றனால காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதனோட சவுண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுல வந்து பெரிய டேங்க் கெப்பாசிட்டி வந்து கம்பெனிஸ் கொடுக்கறது இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இல்லாம இருக்கிறதே நல்லதுதான். அடுத்து ரெண்டுல எது வாங்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெண்டுல கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியாவை கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஃபேன் ஏர் கூலர்ஸ் போய்க்கோங்க. இல்ல ஸ்மால் ஏரியாவை கவர் பண்ணா போதும், ஒரு நல்ல காத்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ப்ளோவர் டைப் போடுறது பெட்டரா இருக்கும். இது தவிர நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று பேசியிருப்பேன். இங்க காத்த அந்த ஸ்ட்ரக்சர் வழியா இழுக்கிறதுனால தான் நமக்கு கூலிங் கிடைக்குது. ஸோ இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஆர்டிபிஷியல் ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அது மேல தண்ணி பட்டு அது வழியா காத்தும் வரணும், அதே மாதிரி தண்ணி படுறதுனால அதுல இருந்து ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஒரு காலத்துலலாம் வந்து வைக்கோல், வெட்டி வேறு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா நமக்கு காத்து சூப்பரா இருக்கும், ஆனா வந்து அந்த ஈரத்திலே இருக்கனால அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்பவும் அது மாதிரிலாம் வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரக்கூடாது, தேவையில்லாத பேட் ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுல ஸ்மெல் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில சமயம் வைக்கோல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஸ்மெல் வருங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து காய விட்டு யூஸ் பண்ணும். அதெல்லாம் கஷ்டம், நம்ம வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணதான் பார்ப்போம். ஸோ அதனால வந்து அந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சரை ஒரு டைம் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து அந்த ஐஸ் போடுற ஏரியா ஒன்று வரும். ஸோ இதில் ஐஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கூலிங் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐஸ் போடுற ஏரியா இருக்கிறது, அதே மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக காசு அதிகமாக செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த சைஸ் பெருசாகுது, ஃபேனோட சைஸ் பெருசாகுது, ஆர்பிஎம் அதிகமாகுது, ஃபேனோட ஏர் த்ரோ அதிகமாகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் உங்களோட அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதை தவிர லிட்டருக்காகலாம் அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்றது தேவையில்லாதது, பார்த்து வாங்கிக்கோங்க. சரி, கடைசியா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஏர் கூலர் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இதுல பெஸ்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோ ஏர் கூலர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா அது வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிற விதம். ஏன்னா வந்து அதனால அதிக ஏரை உள்ள எடுக்க முடியும், அதிக த்ரோவும் பண்ண முடியும், விலையும் ரொம்ப பெருசா அதிகமாகாது. ஏன்னா ஒரு நார்மலான டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன டயர் இருக்க மாதிரி டீபாய் மேல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எல்லா இடத்துக்கும் தள்ளிட்டும் போய்க்க முடியும். அதனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு டைரக்டா நீங்க வந்து ஒரு கட்டில்ல படுத்தீங்கன்னாலும் ஏர் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். ஸோ இது என்னோட பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நானே இந்த வீடியோல எதை விஷயங்களை பார்த்து வாங்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து பட்ஜெட் வைஸா கொடுத்துருக்கேன். அந்த ஏர் கூலர்ல ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை வச்சு நீங்க கடையில வாங்கினீங்கனாலும் ஒரு நல்ல ஏர் கூலரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேற என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.